கேட்கும் போது அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடித்து சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் கேட்கும் போது அவர் கொடுப்பார். சட்டமா சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் கேட்கும் போது அவர் கொடுப்பார். சட்டமா சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் கேட்கும் போது அவர் கொடுப்பார். ஏனோ கேட்கிறவங்க இல்ல, நீங்க ஏனோ கேட்டீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எப்படி கூப்பிடணும்? அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். அவைகளை உருக பண்ணுகிறார். இப்ப என்ன சொல்லுகிறோம்? நீங்க கேட்டா வார்த்தையை அனுப்பி உங்களுடைய பிரச்சனைய உருக பண்ணுவார். இன்னொரு வசனம் சொல்றது சங்கீதம் 145 சங்கீதம் 17-18 பகுதி சொல்றது வாசிப்போம். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் எனக்கு படிக்கணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கேட்கிறவன் பெற்றுக் கொள்வார். யார் பெற்றுக் கொள்வார்? உண்மையோடு கேட்கிற சகோதரன் சகோதரி, என் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், அவர்கள் பெற்றுக் கொள்வார். சங்கீதம் 20:4 பகுதி சொல்லப்பட்டது. சங்கீதம் 20:4 பகுதியில இந்த வசனத்துடைய பகுதி கோர்வையாய் ஒரு வார்த்தை வருகிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போ ஆண்டவருடைய நாமத்தின் மீதியாக கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற தகப்பன் அவர் கேட்கும்போது வார்த்தை இருக்கிறார். யாருக்கு அவர் செய்து கொடுக்கிறார்? உண்மையாவை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவர் செய்து கொடுக்கிறார். எனக்கு கவனிச்சு பார்க்கலாம். பிரயர் மீட்டிங்கு ஒரு சகோதரர் வந்தார். அவர் வந்து பின்னாடியே நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்து சொல்றேன், சார் இவ்வளவு நேரம் நீங்க பிரயர் ஆரம்பிச்சாச்சு, 9 மணிக்கு ஆரம்பிச்சாச்சு, 11:40 வரைக்கும் வெளியே இருக்கீங்க, இப்போ நம்ம பேச போறோம், தயவுசெய்து உள்ள வரல சார் அப்படின்னு சொல்லலாம். தயவுசெய்து உள்ள வரலன்னு சொல்லிட்டு நான் வரதுக்கு முன்னாடி உள்ள விட்டாரு. உள்ள வந்தவங்க நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு இயேசுவை நோக்கி யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு ஆண்டவர் செய்து கொடுக்கிறார். இன்றைக்கு கூப்பிடுறது அது உள்ள வந்த நல்லா நெஞ்சு மேல கை வச்சு நான் எதிரே பார்க்கல. நான் நின்று பேசுகிற பிரசங்கம் அல்ல, நான் நடந்து பேசுகிற பிரசங்கம். நடந்து அவங்க பக்கமா வந்து இருக்கும்போது அவர் கண்ணீரோடு வேண்டுதல் செய்வதை பார்க்க முடிந்தது. ஒன்னே ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு என் வாழ்க்கைய பந்தில இருக்கிற பலவீனத்தை எனக்கு சுகம் தந்ததுக்காக நன்றி. ஆனா என் பிள்ளையை விடுத்தருவானு, என் பிள்ளையை நினைச்சுக்கோங்க, என் பிள்ளை வாலிப பிள்ளை, அதை நினைச்சுக்கோங்க, அதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். சின்ன பிள்ளை போல அதை தகப்பனா
கவியோடு நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னேன். அவரை பார்த்து, சார் உங்க வாயில பிள்ளைகள் பிள்ளைகளை இயேசுவா நினைத்திருக்கிறார், அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு சொன்னேன். போகும்போது என்ன பார்த்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்றேன். ஒரு ஆச்சரியம் வந்து தெரியுமா, அவன் உண்மையாய் கவியோடு வேண்டுதல் செய்த மாத்திரத்தில் நடந்த ஒரு அதிசயம் தெரியுமா, அந்த சகோதரிக்கு யூரினுடைய பகுதி பிரச்சனை. வாலிப சகோதரி எங்கேயும் போக முடியாது. ஆனால் அவர் கவியோடு வேண்டுதல் செய்யும் பொழுது வீட்டில் இருந்த சகோதரியை தன் வார்த்தை ஆண்டவர் சமைக்கிறார். இப்போ ஆண்டவருடைய நாமத்திலேயா கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்காக நீங்க வந்துருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க. இப்போ வார்த்தையை கேட்க வந்த நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க கேட்க வேண்டியதா இருக்கு. உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டியதா இருக்கு. கானானிய ஸ்திரீ என்கிற ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைய தூக்கிட்டு வரதுக்கு அண்ணன் வரல, அக்கா வரல, தங்கச்சி வரல, புருஷன் வரல. ஆனா கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக, தன் பிள்ளையின் வாழ்க்கைக்காக இயேசுவினிடத்தில் வந்தார். இயேசுவினிடத்தில் வந்தது மாத்திரமல்ல, இயேசுவினிடத்தில் வந்த அந்த கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக தன்னையே தாழ்த்தினார். அவன் வேறு பட்சம் சொல்றேன், உங்க பிள்ளைக்காக ஒரு தாய் தாழ்த்துவதை போல வேற யாரும் தாக்க முடியாது. பிள்ளையின் வாழ்க்கைக்காக எந்த இடத்திலையும் கண்ணியோடு வேண்டுதல் செய்வதற்கு நம்ம சகோதரிமார்கள் மாதிரி யாருமே இல்லை. என்ன கவனிக்கணும், ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து தாய்க்குட்டிக்கு உணவாமா அப்படின்னு கேட்டு தாய்க்குட்டில பிள்ளைகளுக்கு தான் பிள்ளையின் அப்பம் பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தியாக இவன் கவனிக்கணும். அவர் தாய்க்கு சொன்னார், தாய் சொன்னார், மேஜையில் இருக்கிற தாய்க்குட்டி தேவையே அக்குள்ளே கவனிக்கணும். சீசனை கவனிக்கும் பண்ணி எதுவும் நடக்கல, அப்படின்னு சொல்லி நடக்கல. ஆனால் அந்த காணாமல் தன் பிள்ளைக்காக தாழ்த்தும்போது ஆண்டவர் இறங்கினார். இப்போ அவர் இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். இப்போ உதவி செய்ய ஆயத்தமா ஏசப்பா இந்த இடத்துல இருக்கிறாங்க. உதவியை கேட்கிற நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ வேத வசனத்தில் எங்க 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுறாங்களோ, படுறாங்களோ, அங்கே நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன் என்று சொல்லுவேன், வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுவேன். இந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ கண்ணு மூடி உங்களுடைய குடும்பத்துக்காக யாரும் கண்களை மூடி கண்ண மூடி சொல்லுவோம். கண்ண மூடி பிள்ளைகளுக்கு மனசுகளுங்க நல்ல சிறப்பாக பிள்ளைகளுக்கு மனம் நல்ல சிறப்பாக இருந்து சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு மனம் என் பிள்ளைகளுக்கு மனம் நடக்கும். இப்போ சிரமப்படுறாங்க. ஏசப்பா உங்க ஜனத்தை கேட்கிறாரு. ஏசப்பா உங்க ஜனத்தை கேட்கிறாரு.
ஏசப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறாரு, இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாரு. இப்போ நீங்க ஜெபம் பண்ணலாம், இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குரைத்த தகப்பன் எங்க ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். எல்லாரும் கண்ண மூடி சொல்லுகிறார், எல்லாம் கண்ண மூடி ஜோகனுக்கு நம்பி Al-Bahaduriyana Sanadavadiyana Masabadavadiyana Al-Kahaduriyana Sanadavadiyana Rigururiyana Sanadavadiyana Rikadavadiyana Hallelujah Rimamana Havadayana Akadahaduriyana ஒரு தேவதூதனுடைய ஊழியம் இந்த இடத்துல நடைபெறுவதை பார்க்கிறேன். உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ ஒரு தேவதூதன் உங்க பக்கத்திலேயே வந்திருக்கிறாரு. இப்போ நீங்க வேண்டுதல் செய்வது பாக்கியம். இப்ப வேடிக்கை பார்க்காம இயேசுவை பார்க்கிறது பாக்கியம், இயேசுவை கூப்பிடுவது பாக்கியம். நீங்க கூப்பிட்டா பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் என்னென்னைக்கும் கூட இருக்கிறவர். இப்போ உங்க மத்தியில உங்க பக்கத்துல அவர் வந்து உங்க வேலையை அறிந்து உங்களுக்காக இப்பொழுது உதவி செய்வார். ஒரு நிமிஷம் கேட்போம், ஒரு நிமிஷம் ஆண்டவரை கேளு. இப்போ அவர் விட்டுறாத, யாக்கோபை போல கேளு, யாக்கோபை போல கேளு. என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தா கூடிய நான் உங்களை போக விட என்று கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்கிறார், ஆண்டவர் உதவி செய்கிறார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், நம்பித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் தம்பியின்
உன் இறுதியின் விருதுகளை உனக்கு அருள் செய்து நான் உனக்காக மனமானே என்று கத்தியாமையாக கைகளை தட்டி துதி வாழ்த்து ரெண்டு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். ஒன்று, சங்கீதத்தின் புஸ்தகம் 102:13 சொல்வதற்கு, தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயவு செய்யும் காலம், அதற்கு தயவு செய்யும் காலம், அதற்கு குறித்த நேரம் வந்தது. ஆண்டவரே, நாமத்தில் சொன்னேன், இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி இங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை கொண்டு அழுத்தி சொல்லுவேன், ஒரு உதவி செய்வதற்கு குறித்த நேரம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு குறித்த நேரம் வந்துருச்சு. அந்த குறித்த நேரத்துடைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 9:11 சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமானின் புத்தியும் போதாது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, தயவு அடைவதற்கு புத்திமானுடைய அறிவு போதாது, அவர்கள் எல்லாரும் சமயத்துக்கேற்ற தேவ செயல் கேட்கிறது. இந்த இரவு பொழுது நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டா தேவ செயல் நடைபெறும். தேவ செயல் நடைபெறும். விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப தேவ செயல் நடைபெறுகிற நேரம் யாருக்கு அப்படின்னா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு எதற்காக ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம், எதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம், இங்க கேட்கிறதை என் ஆண்டவர் லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் என் சொல்லப்பட்டிருக்கு 11வது அதிகாரத்துடைய பகுதியில புத்தகமான 3 முக்கியமான சம்பவத்தை குறித்து சொல்லப்படுது. அந்த சம்பவத்துடைய பகுதியில ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, ஒரு நண்பன் தற்செயலாய் தத்திட்டு காத்திடுவான். வழிப்பிரயாணமாய் வந்தவன் என்ன பண்ணுவான், திடீரென்று வீட்டுக்கு வருவான், பாதி ராத்திரியில் வருவான். பலவர்கள் 5லிருந்து அந்த அதிகாரத்துடைய வசனம் 5லிருந்து 7-8 வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போமானா, அங்கு சொல்லப்பட்டிருக்கு, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்ன பண்ணானா, என்னுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் முன்னாடி வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் முன்னாடி எதுவும் இல்லை. அவன் உண்மையான நிலையை முதலாவது சொன்னான். 2வது பகுதி வாசிப்போம். சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டார். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே. கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது
சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிறியதாய் இருந்தான். தனக்கு அவன் சிறையிடமாய் இருக்கிறபடியால் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாகும். தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாக எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொன்னார். அல்லாத சகோதரருடைய வீட்டில் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டு ஆண்டவருடைய நாள் சொன்னது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? உண்மையான அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு கொடுக்கப்படும். இரண்டாவது பகுதி யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, பிறருக்காக வருந்துகிறார், தனக்காக அல்ல, கண் முன் வைக்கிறதுக்கு அல்ல, பிறருக்காக யார் ஒருவர் வருந்தி கேட்கிறார்களோ என் ஆண்டவர் அதை வாழ்க்கப்படுகிறவராய் இருக்கிறார். நிறைய ஜெபம் சுயநல ஜெபமா மாறிடுச்சு. எனக்கு என்னையா சொல்லுவேன், என்னையா சொல்லுவேன் அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. இப்ப உங்க கண்ண பெருசா பார்க்கணும். என்னது அப்படின்னா, என் மூலமாய் பிறருடைய வாழ்வு கட்டப்பட வேண்டும். எனக்கு யோசிச்சு பார்க்கணும். அவனுக்காக அப்பத்தை கேட்கல, அவனுக்காக கதவை தட்டல, மற்றவனுக்காக சிநேகிதனுக்காக கதவை தட்டினான். தட்டும்போது பல சாத்து சொன்னான். ஒன்று கதவு மூடிருச்சு, இரண்டாவது சொன்ன நான் படுத்திருக்கிறேன், அடுத்து சொன்னா எழுந்து கொடுக்க கூடாது. ஆனால் நண்பன் வருந்தி கேட்டது நிமித்தமான் எஜமான் எழுந்து கொடுத்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். வருந்தி ஆண்டவருக்கு சமூகத்துல நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். சுக வாழ்வை என் ஆண்டவர் புரிய பண்ணுகிறவராக இருக்கிறார். எனக்கு ஒரு அன்பான சகோதரியை தெரியும். அந்த சகோதரிக்கு சரி பிரச்சனை முடியும்போது ஒரு 2 முறை எங்க ஊழியர்கள் வந்து ஜெபங்களை வாங்கி போனாங்க. அந்த ஜெபங்களை நெஞ்சில் போடுவாங்க, 7 சூப்பு குடிப்பாங்க. ஒரு 21 நாள் குடிக்கவான்னு சொல்லிடுச்சு. குடிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு வீட்டுக்காரு வாமா கொடைக்கானல் போகலாம், எங்க பணியா இருக்கு, இல்லை என் பள்ளிக்கு போகலாம். எங்க அம்மா வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஆடுது. எனக்கு கால் போச்சு, மாஸ்டர் என் வீட்டுக்கு கொடைக்கானல் சளிப்படைச்சல் படுத்துருக்கு, திரும்பவும் கொடைக்கானலுக்கு போனா குளிச்சு போய் போதையில் உடம்பு பாதிக்கிறது, நான் என்ன செய்வது தெரியல. நான் போகாமல் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை. என்னுடைய கணவனுடைய சமாதானத்துக்காக நான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரிக்காக கவிதோடு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சேவை சொல்லுங்க, கைப்பிடித்து சொல்லுங்க. ஒரே ஒரு சரி, ஒரே ஒரு விஷயம் நினைத்தரலாம். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரே ஒரு விஷயம் நினைத்தரலாம். சொல்லுங்க, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் குடும்பத்தை நினைத்தரலாம். என் குடும்பத்தை நினைத்தரலாம். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என் உடன்பிறந்தவர்களை நினைத்தரலாம். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையை நினைத்தரலாம். வாழ்க்கையை நினைத்தரலாம். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னுடைய உடன்பிறந்தவர்களை நினைத்தரலாம். சொல்லுங்க, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சட்டவசம், ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னை நினைத்தரலாம். பெரிய ஜபம் இதேதான். அதுவே சகோதரிகளை சகோதரி வாழாதை நினைத்தார், அவருடைய குடும்பத்தை நினைத்தார், என் கண்ணீர் மாறும் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த சகோதரி பாலாக போயிட்டு
கொடைக்கானல இருந்து போராட எடுத்து வந்துட்டாங்க. பாஸ்கரன் 10 வருஷத்துக்கு அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு மூக்கு வழியில உள்ள போய் அவங்க பெரிய அற்புதமாக எனக்கு இந்த சனி பிரச்சனை ஒரு தெய்வீக சுகம் அரசுடைய பகுதியை ஒரு நபர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நாட்டினுடைய மாற்றத்தை கைவிடுறாங்க. அதே சம்பவம் என்னை சோதனைக்கு உங்களுக்காக கத்தர் கேட்டார். உங்களுக்காக வேண்டுதல் செய்யறது யாரும் கேட்டார். இப்போ ஒரு உடன்படுவதற்காக உடைய நண்பர்களுக்காக ஆண்டவருக்கு போனால் கேட்கிறதா? அப்படி யார் கேட்க தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் அபிஷேகத்தோடு வரத்தோடு வல்லமையோடு இதெல்லாம் எதிராளிக்கு முன்பதாய் சொல்லிக் கொடுக்க என் ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருடைய வார்த்தை இந்த இரவு பொழுதுல God
இதுல வாரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது. குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு நிற்கவே இருக்காங்க. ஆனால் வீதியில் வருகிறது. ஆனால் வீட்டுக்குள்ள வருகிறார். ஏனென்றா நீ அவருடைய பாதுகாப்பு நீ இருக்கிறாய். அவனை இருந்த வந்தால் என் சொந்த குடும்பத்துக்காய் மாட்டாடுவாயாக. ஆண்டு சொன்னாரு, என்னை எதிராளிக்கு கொள்வதால் மேன்மைப்படுத்தி ஆசைப்படுவே என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவரை பார்த்து சொல்றாரு. என்று சொல்லுமா சிக்கனமா கர்த்தருடைய ஆவியானவர் இருந்த எங்கும் கொண்டு சொன்னாரு. அவரை பார்த்து சொல்லுங்க, நீ பக்தி உள்ள சகோதரி. யாரும் சொன்னாரு, உன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு. அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இவ்வளவு நாள் அந்த தேவ திட்டத்துக்கு ஒரு வரல. இப்போ உன்னை ஒரு தேவ திட்டத்துக்கு அழைக்கிறார். ஏன் தெரியுமா? நீ மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்வதற்கு என் ஆண்டவர் உன்னை அடையாளம் விடுகிறார். மற்றவர்களுக்காய் நீ வேண்டுதல் செய்வாயானா அடிக்கடி அடிக்கடி உனக்கு ஒரு கண் கூசுகிறது போல ஒரு பிரச்சனை வருகிறது. இரண்டாவது பகுதி அதிகமான ஒரு பலவீனத்துடைய பகுதி உன் சரீரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த பலவீனத்துடைய பகுதி உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், என்னுடைய பாரத்தை நீ சுமக்க ஆயத்தமாய் உன்னை ஒப்புக் கொடுப்பாயானா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையின் பகுதியில் இருக்கிற தடையை உடைத்து உன்னை வாழ வைப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பகுதிக்கு கைலாச மருந்து கொடுக்கப்பட்ட நிலையை ஆண்டவர் காண்பிக்கிறார். 2 வருடமும் 4 மாதமாக ஆண்டவர் சொல்றாரு, அந்த கைலாச மருந்துடைய பகுதி உங்களை பலவீனப்படுத்துகிற நிலையை ஆண்டவர் காட்டுகிறார். எதனால ஆண்டவர் மனசில் இருக்கிற வாரத்தை மற்றவர்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்குமே, அடுத்து மனமாற போகுமே என்று சொன்ன நபர்களுமாய் வந்த சத்துருடைய கிரியையின் கட்ட கட்ட இன்றைக்கு அவிழ்த்து நான் உன்னை சுகமாக்குவேன். அவர் சொன்னது, உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றி உன் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். முதலாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்காய் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையுடைய பகுதியில ரொம்ப முக்கியமா தனக்காய் கேட்டாங்க. 2வது பகுதி பிறருக்காய் கேட்டாங்க. 3வது பகுதி நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில எதற்காக கேட்கணும் அப்படின்னா பரிசுத்தத்தின் நிலைக்கு கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? பக்கத்துல சொல்லுங்க. நிலைத்திருக்க கேட்கணும். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கேட்கணும். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கேட்கணும். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கேட்கணும். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கேட்கணும். என் ஆண்டவர் யார் பக்கமா இருப்பார் அப்படின்னா அசுத்தனுடைய பக்கமா அல்ல. என் ஆண்டவர் யார் பக்கமா இருப்பார்? விபச்சார பாவம் செய்கிறவனோடு இல்ல, வீட்டுக்கு துரோகம் பண்ணுகிறவனோடு இல்ல. அவன் யாரோட இருப்பான்?
உண்மையாய் யார் பரிசுத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை என் ஆண்டவர் என்ன பண்ணணும்? இந்த வருஷத்துடைய பகுதியில அவர் உயர்த்த போகிறார்.